ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சிருந்ததா, அதில் எல்லா செடியும் காற்று வேறு பலமாக அடிச்சதில் தக்காளி செடியெல்லாம் விழுந்துருச்சு. அதை என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன். நிறைய முட்டு விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இருட்டில் எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், எவ்வளோ முட்டு விட்டுருக்கு பாருங்கள். அது இது குண்டு மல்லி வேறு. இருங்க, ரோஸில் முட்டு விட்டுருக்கா. மல்லிகைப்பூ செடி அது பூத்துக்கிட்டே இருந்ததா, அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். சாமந்தி செடியில் முட்டு வச்சுருக்கு. இது பட்டன் ரோஸ், இந்த நல்லா ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ். நம்ம தோட்டத்துக்கு 4 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இவங்களாம் யாருன்னு. அதே மாதிரி இது நான் ரோஸ் செடி கட் பண்ணி விட்டுருந்தேன். இது நல்லா தழுத்து வந்துருச்சு. ஆனால் அதோடு சேர்ந்து புது வரவாக ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனால் சீக்கிரமாக வளர்கிறாங்க, பூ வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன செடின்னு. பாருங்க, தக்காளி நானும் பழுக்குன்னு பார்க்குறேன், அப்படியே இருக்காங்க. நிறைய முட்டை விட்டுருப்பாங்க. கனகாமர செடி, அதுக்குள்ளே எங்கள் அம்மா மிளகா விதையை விதைச்சி விட்டுருந்தாங்க. எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்க. இதில் ஒரு கீரை செடியும் வந்திருக்கு. அது என்ன கீரைன்னு தெரில, ஆனால் கீரை செடி ஒன்று வந்திருக்கு. இருங்க, சொன்னேன் இல்லையா, நேற்று மழை பெஞ்சது, தக்காளி செடி கீழே விழுந்துருச்சுங்க. அதில் காய் நிறையா இருக்குது. அதனால் கீழே தாங்காமல் விழுந்துருச்சு. ஒரு மரம் இல்லைன்னா குச்சி வச்சு தான் எடுத்து வைக்கணும். இருட்டாக இருக்கா, இங்கே லைட் இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேர் வச்சதில் 2 பேர் இருக்காங்க, மிச்சம் 2 பேர் போயிட்டாங்க. இதுலேயும் அப்படி தான். இதில் கொத்தமல்லி வச்சுருக்கேன், இப்போ தான் தழுத்து வராங்க. மிளகா செடி பெருசாகிட்டாங்க. நீங்கள் இருங்க, இதில் மிளகா காய்ச்சிடுச்சு, தெரியுதுங்களா? பூ பூத்துருக்கு. எங்க அதே மாதிரி கத்திரிக்காய். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பூச்சி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த செடியவே பிடுங்கி வீசிட்டேன். அதனால் புதுசாக ஒரு செடி வச்சுருக்கேன். அதுலேருந்தே பிடுங்கி தான் வச்சேன். பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டாங்க இவங்க. இதுலேயும் பூ வச்சுருக்கு. இதுலேயும் பூ காய் எடுக்க போகுது. இது செம்பருத்தி செடி. இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. 4 செடி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களும் வருத்தாங்க. என்ன செடின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது சப்போட்டா பழம். ஆனால் இது மரமாக வருமா இல்லை கண்ணாகவே இருக்குமான்னு தெரியல. நான் கண்ணாக இருக்குன்னு நினச்சிட்டு கொடுத்தாங்களா, சரி அப்படியே சின்ன தொட்டிலே வச்சிட்டேன். அந்த 3 செடி இருக்கு இல்லைங்களா, இது சொன்னேன்னா. இங்கேங்க, இது என்ன செடி சொல்லுங்கள். இது செரி பழச்செடி. இது இந்த மல்பரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. இது அத்திப்பழம். ஷார்ட்லேயே அந்த 3 அடி தான் வளரும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. என்னுடைய சின்ன தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இருட்டாக இருக்கிறதுனால அந்த பக்கம்லாம் உங்களுக்கு தெரியல. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.